நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். என்னது தரிசனத்தை அறிந்து கொள்? நிறைய நேரங்களை சொப்பனம் பார்க்கிறோம், தரிசனம் பார்க்கிறோம், அர்த்தமே புரிய மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒரு கொடுக்குறாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. எப்ப அது புரியும்? கரங்களை உயர்த்தி ஜெபிச்சா, ஆண்டவரே எனக்கு இது புரியலப்பா, இது எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா தரிசனம் புரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கு சொப்பனம் புரிய ஆரம்பிக்கும், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நீங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைங்க பாதுகாப்பா போயிட்டு வருவாங்க. நீங்க உங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா உங்க புருஷன் பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவா. நீங்க உங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா உங்க மனைவி சுகமா இருப்பாங்க, பலனா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்க காரியம் ஜெயமா இருக்கும். நீங்க கையை உயர்த்தி ஜெபம் பண்ணா கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்பும், தேவையில்லாத காரியங்களை சுட்டரிக்கும். கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு அக்கினியின் மூலமாக உத்தரவு அருளுவார். அது மாத்திரமல்ல, நீங்க பார்த்தது போல ஒரு தெளிவை கொடுக்கிற ஜெபம் அதுதான் தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற ஜெபம். அதுதான் கர்த்தருக்கு உங்களை பிரியமானவளாக மாற்றுகிற ஒரு ஜெபம். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இந்த மாதத்துல தீர்மானம் பண்ணணும் இல்லையா? என்ன தீர்மானம் பண்ணணும்? இன்னையிலிருந்து நான் என் கைகளை உயர்த்தி நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முதலாவதாக ஏன் கைகளை உயர்த்தணும்? நாம நம்முடைய குடும்பத்துக்காக, தேவனுடைய அக்கினி அபிஷேகத்துக்காக, தேவனுடைய வழி நடத்தலை பெற்றுக்கொள்வதற்காக நாம முதலாவதாக நம்முடைய கரங்களை உயர்த்தணும். இரண்டாவதாக சங்கீதம் 77:2 வாசிங்க. சங்கீதம் 77:2 பக்கம் 717. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. நல்ல கவனிங்க, இங்க அதே தாவீது தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் கைகள் இரவு நேரத்துல கூட தளராம விரிக்கப்பட்டிருந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப நல்ல கவனிங்க, கைகள் சில நேரத்துல என்ன ஆயிரும்? தளர்ந்து போயிடும் இல்ல? எவ்வளவு நேரம் நம்மளால கையை உயர்த்துவோம்? ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் நம்மளால இருக்க முடியும்? ஆனா ஒரு ஜெப வீரன் ஏன் தன்னுடைய கைகளை உயர்த்தி இருக்கணும், தேவ பிள்ளை கையை உயர்த்தி ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பழைய ஏற்பாடுல பக்கம் 92. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், அதாவது தன்னுடைய கையை உயர்த்தும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், தேவ பிள்ளைங்க ஜெயிச்சாங்க. அவன் தன் கையை தாழ விடுகையில், அதாவது அவன் கை தளர்ந்து கீழே விழும்போது அமலேக்கு மேற்கொண்டான், சத்துருக்கள் மேற்கொண்டாங்க. என்னது? சத்துருக்கள் மேற்கொண்ட. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையோட கை என்னைக்குமே தளரக்கூடாது, தளர்ந்து போக கூடாது. எந்த சூழ்நிலையில நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சபைக்கு வந்தா முதல்ல முழங்கால் படியிட கத்துக்கொள்ளுங்க.